சனாதன தர்மத்தை வெளியிலேருந்து ஒரு வெள்ளக்காரன் பார்க்கும் பொழுது ஒரே கயாஸ் அப்படின்னு தான் நினைப்பான். என்னவோ தாறுமாறா அது இது இப்படி அப்படி இப்படி இப்படி இப்படின்னு இருக்கும். அங்கேருந்து ஒரிசாவில் போய் இறங்குவான். இறங்கினா அங்கே 2 கையை நீட்டின்ட்டு ஒன்று பெருசாக தேரில் வந்துட்டு இருக்கும், முழிச்சு பார்த்துட்டு. இது என்னடா அப்படின்னு கேட்டால் காட் அப்படின்பா. ஓ, இந்தியாவில் காடுன்னா இதுதான் போல் இருக்குன்னு நினச்சிப்பான். அப்புறம் அங்கேருந்து வேறு இடத்துக்கு போவான். அங்கே லட்சோபலட்சம் ஜனங்கள் இங்கேயோ போயின்னு இருப்பா. எங்கேன்னு பார்த்தோன்னா ஆந்திராவில் திருப்பதி. அங்கே பார்த்தா அது வேறு விதமாக இருக்குது காடு. அப்புறம் அதுவே மகாராஷ்டிரா போனோன்னா வார்க்கரின்னு 1,00,000 பேர் போயின்னு இருக்கா. காடு இடுப்பில் கை வச்சு நிற்கிறது. இது வேற சொல்லிக்கிறான் என்னென்ன இது 3 ஒன்று தாங்கிறான். அவரேத்தான் இவரேத்தான் ஒன்றுமே புரியல. தலை சுற்றி எடுத்து அது இந்த சம்ஸ்காரத்தில் பழகினா தான் புரியும். பாவம், அவனோட சம்ஸ்காரம் வேற, அவன் வளர்ந்த விதம் வேற, அவன் காடை பார்க்குற விதம் வேற. தலை சுத்தம். அது மட்டும் இல்லை, சில சமயம் தப்பாக கூட புரிஞ்சுட்டுருவா. ஒரு கிள்ளுக்கீரை மாதிரி எடுத்துட்டுருவா. ஹிந்து மதமாக ஃபோனு ஊற்றிட்டு போயிடலாம், ரொம்ப ஈஸியாக அழிச்சு விடலாம். என்ன மச்சம் 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 மச்சன் வளன்னு அவள் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று இருக்குது. அவள்கிட்ட புரிய வச்சா போகிறோம். ஏன்டா அவன் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்க, எல்லாத்தையும் விடுறா, பேசாமல் ஒன்றுன்னு உட்காரு அப்படின்னு விட்டா எல்லாம் சரியாக போய்டும், எல்லாம் செட்டில் ஆகிடும், வேறு மாதிரி மாற்றிடலாம் அப்படிலாம் நினச்சா. அது மாதிரிலாம் தப்பு கணக்கு போட்டா. உள்ளே பார்த்தா தான் தெரியறது இது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயம். தலகள்னு பார்த்தாலே ஒவ்வொரு கல்ச்சரையும் அவள் ஒரு நூற்றாண்டு போகிறோம் அழிகிறதுக்கு. ஒவ்வொரு கல்ச்சர் அழிஞ்சதுக்கு கிரேக்க நாட்டிலேருந்து ஆரம்பித்து ரோமன் நாட்டிலேருந்து ஆரம்பிச்சு இந்தியாவில் தலகள்னு பார்த்தா வெள்ளேன்னு பார்க்குறதுக்கு கச்சபச்சன்னு ஏதாவது இருக்கும். இவாளோட அமாவாசை வேற, அவள் அமாவாசை வேற, என்னையா அது? எங்கேயுமே யூனிட்டியே இல்லை. வா ஏகாசி வேற, வா ஏகாசி வேற, வா ராமநவமி வேற, இவா ராமநவமியே வேற, விட்டா தீபாவளியே வேறமா போட்டிருக்கு. அதுவும் உண்டு சில சமயம். ஆவணி ஆவட்டம் வேற அப்படின்னு யூனிட்டியே இல்லை. இவாளெல்லாம் குலைச்சி விடலாம்னு நினச்சான்னா உள்ளே பார்த்தோன்னு திக்கு திணறி திண்டாடி போயிடுவான். இன்னி வரைக்கும் அவனுக்கு ஒரு புரியாத விஷயம் வெள்ளக்காரனுக்கு ஒன்று உண்டுன்னா அது ஹிந்து மதம் தான். கயாஸ் அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தான்னா அந்த கயாஸ்குள்ள ஒரு ஆர்டர்லிங்ஸ் இருக்கு. அது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கு. ஆச்சரியம்.